ஜெயா, சந்திரசேகர், பவானி எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அப்போ கொண்டு வந்து காட்டுறாரு. இந்த வாய்ஸ் எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட ஹஸ்பண்டு காட்டுறாரு. சரி கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வாங்கி பார்க்குறாங்க. எல்லா வாய்ஸுமே கேட்குறாங்க. கேட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு திருப்புகழ் பாடியிருக்காங்க. அந்த பொண்ணு ஓகே, அந்த பொண்ணையே நீங்கள் ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. அந்த ஃபஸ்ட்டு பாடின பொண்ணு வந்து சுருதி சரியா இல்லை. அடுத்தடுத்த பொண்ணுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக பாடின பொண்ணு நல்லாயிருக்கு, ஃபோர்த்து பாடின பொண்ணும் நல்லாயிருக்கு. இவங்க 2 பேரும் ஓகே. ஆனால் இந்த திருப்புகழ் பாடின கடைசி பொண்ணு தான் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த பொண்ணையே வச்சு ரெக்கார்டிங் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அப்படியா அத்தை, சரி நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சொல்கிறாரு. சக்தி ரூமில் இருக்கார். அப்போ கரெக்டாக பொன்னி வராங்க. வந்த உடனே என்ன உனக்கு ஃபோன்லாம் எதுவுமே அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஃபோன் அதெல்லாம் எதுவுமே அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா பாரு, இப்போ யாரோ ஃபோன் பண்ணுறாங்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருமா, உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ தான் வந்து ரெக்கார்டிங் பாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு பெரியசாமி. ஃபோனை கட் பண்ணோடனே என்னது இது, நான் யாருக்கும் ஒரு ரெக்கார்ட்லாம் பண்ணி என்னோடய வாய்ஸ்லாம் அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. என்னது வாய்ஸ்லாம் அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இல்லை பொன்னி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? இல்லை நீ வந்து பாடிக்கிட்டே இருந்தல்ல, அப்போ நானே ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு பெரியசாமி கிட்ட கொடுத்தேன். அவர் தான் அனுப்பியிருக்காரு சுந்தருக்கு வாய்ஸ் இல்லாமல். அதை தான் அம்மா ஓகே பண்ணியிருக்காங்க. அம்மா கிட்ட நீ இப்போ எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ போ ரெக்கார்டிங் போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ணு, எல்லாமே கரெக்டாக வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். அம்மா கண்டிப்பாக உன்னோட வாய்ஸை பார்த்து நீ நல்லா பாடியிருக்கன்னு தெரிஞ்சவனே எதுவுமே பேச மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இது எல்லாமே பிரீத்தி அப்படியே வாசலில் நின்று கேட்டுட்ருக்காங்க. ஓ நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பிளான் எதுவுமே நடக்காது, நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். இப்போவே போய் நான் அத்தைக்கிட்ட சொல்லி இந்த ரெக்கார்டிங்கை நான் கேன்சல் பண்ணுறேன், கண்டிப்பாக பொண்ணு இந்த ரெக்கார்டிங்கில் பாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பயங்கர கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. பொன்னி கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் எப்படி பெரியசாமி அவர்கிட்ட போய்ட்டு இந்த வாய்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. அதுக்கு சக்தி சொல்கிறாரு, இல்லை நான் போகும்போது பெரியசாமி என்ன திரும்ப பண்ணிகிட்டு இருந்தார், அவர் ஒரு லேடிஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். என்ன எப்படி இருக்க, உங்கள் வீட்டுக்காரர் வெளியூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, மறுபடியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதை நான் பார்க்குறேன், பார்த்தோன்னே கேட்குறேன், என்ன உங்களோட இன்னொரு ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தெரிஞ்சவங்க தான், என்னோடய ஒய்ஃபுக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி சரி. ஆனால் ஒன்று, இப்போ நான் ஒரு வாய்ஸ் வந்து கொடுப்பேன், அந்த வாய்ஸை நீங்கள் எங்கள் மாமாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு பெரியசாமி சொல்கிறாரு. இல்லை இந்த வாய்ஸை நீங்கள் அனுப்பலை, நீங்கள் இப்போ இந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே அனுப்பிடுவோம் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ சக்தி அதெல்லாம் நீ எதுவுமே பண்ணிடாத, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற வாய்ஸை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி அந்த வாய்ஸை வாங்கி அனுப்புகிறாரு. இது எல்லாமே வந்து சக்தி பொன்னிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. சரி பொன்னி, ரெக்கார்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி தான் ரெக்கார்டிங், நீ போயிடு, நீ போ, ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டிங் எல்லாமே நடக்கட்டும், அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம், பதட்டப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது, அத்தைக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அதெல்லாம் விடு, அத்தைலாம் அங்கே வரவே மாட்டாங்க, ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே தான் காட்டுவாங்க, அதனால் நீ சுத்தமாக கவலையே படாத, புரியுதா? சரி நான் போகும்போது உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன், நீ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிடு அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. பயப்படாதுன்னு சொல்கிறேன்ல, நீ ஃபஸ்ட்டு பாடு, அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், சரியா? வா தைரியமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பிரீத்தி இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு போகிறாங்க. எப்படியாவது போயிட்டு ஜெயா கிட்ட சொல்லணும்.